வணக்கம் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. தீபாவளி எல்லாம் பரபரப்பாக போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த தீபாவளிக்கு ஆகிற செலவை பார்த்தா கிருஷ்ண பரமாத்மா பேசாமல் அந்த நரகாசுரனை போய் தொலை அப்படின்னு சொல்லி மன்னிச்சு விட்டுருக்கலாம் போல. விலைவாசி ஏறிட்டே போதா இல்லை லைஃப் ஸ்டைல் மாறதால இந்த விலைவாசியெல்லாம் ஏறுதா, என்ன கதைன்னே புரியல. இந்த விளாக் வந்து தீபாவளிக்கு முன்னாடி நாள், அதாவது நேற்று எடுத்த விளாக் தான் இது. ஈவினிங் போல் நான் தேட்டருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். டியூட் மூவி ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு தான் போயிருந்தேன். பல வருஷத்துக்கு அப்புறமா நான் தேட்டருக்குள்ளே என்டர் ஆனேன்னே சொல்லலாம். ஏன்னா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நான் தேட்டருக்கு போயிட்டு ஒரு மூவியெல்லாம் பார்த்து. ரொம்ப ஹாப்பியாக ரெடி ஆகிட்டு வெளியே வந்து பார்த்தா அவ்வளோ மழை கொட்டி தீர்த்துருச்சு. பட் வெயிட் பண்ண டைமுக்கு வந்து ரீச் ஆகிற மாதிரி தான் இருந்தது. தேட்டர் போயிட்டு வரும்போது அப்படியே குழந்தைங்களுக்கும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ முன்னாடியே எடுத்துட்டோம், பட் இருந்தாலும் ஒரு சில ரீசனால் குழந்தைங்களுக்கு மட்டும் செப்பரேட்டாக அகெயின் எடுத்திருந்தேன். இந்த மழை அப்படின்னு ஒன்று வந்துருச்சுன்னா, அதுலேயும் இந்த ஈவினிங் டைமில் மழை எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா நாக்கெல்லாம் பரப்பரான்னு இருக்கும். ஏதாவது ஹாட்டாக நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடணும் போல இருக்கும். எனக்கு மட்டும் தான் இப்படியா இல்லை எல்லாருக்கும் இப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த ஈவினிங் டைமில் மழை வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக சூடாக ஏதாவது ஸ்பைஸியாக சாப்பிட்டே ஆகணுங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுறது. ஸோ எப்படியும் நாளைக்கு வந்து நான்வெஜ்ஜாக இருக்கும். இருந்தாலும் எனக்கு இந்த ஈவினிங் டைமில் ஏதாவது சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததா, சரி அப்பா கிட்ட சொல்லி மீன் தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஏன்னா தீபாவளிக்கு எல்லா வகையான நான்வெஜ் இருக்கணும் அப்படிங்கிறதால ஃபிஷ் மேரினேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதுவும் கொஞ்சம் வேலை முடிஞ்ச மாதிரி இருக்குமா. இப்பயும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம், நாளைக்கு அப்படியே எடுத்து வச்சு தீபாவளிக்கும் கொஞ்சம் ஸ்பெஷலாக செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதால. ஸோ எங்கள் வீட்டில் வந்து நேற்றுலேருந்து தீபாவளி மோடு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நான்வெஜ் எடுத்துட்டோம் அப்படின்னாலே அந்த தீபாவளி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதானே அர்த்தம். வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்த உடனே முதல் வேலை வந்து இந்த ஃபிஷ் மேரினேட் பண்ணி நல்லா ஊற வச்சுட்டேன். ஸோ கொஞ்சம் நேரம் வந்து கேப் இருந்ததா, ஸோ அதனால் வந்து நல்லா சூடாக ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தவா மேலே போட்டு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகோடு பார்க்கலாமா. பாய் ஃப்ரம் துளசி.